ஹாய் விவர்ஸ், வெல்கம் டு ஆத்து சமையல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இந்த வருஷம் கோலு நான் வச்சுருக்கேன். எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு உங்களுடைய ரிவ்யூஸ் அண்ட் கமெண்ட்ஸ் எனக்கு கண்டிப்பாக நீங்கள் போஸ்ட் பண்ணுங்கள். ரொம்ப நாள் ஆச்சு உங்கள்கிட்ட பேசி. ஸோ இந்த வீடியோ மூலயமா நான் உங்கள்கிட்ட பேசுகிறதுக்கு இப்போ வந்திருக்கேன். ஆஸ் யூஷுவல் நீங்கள் பார்த்துருக்கீங்க என்னுடைய கோலு. இப்போ இந்த வருஷம் எப்படி இருக்குது அப்படின்றதையும் பார்த்துட்டு எனக்கு கண்டிப்பாக உங்களுடைய கமெண்ட்ஸ் எனக்கு போடுங்க. இது எல்லாமே செட்டு அப்படியே நான் வச்சுருக்கேன். அஷ்டலக்ஷ்மியும் அதுக்கப்புறம் தசாவதாரம் செட்டும் இருக்குது. அப்புறம் பெருமாள் தாயார், ரங்கநாதர், தக்ஷணாமூர்த்தி, சரஸ்வதி, துர்கை, லக்ஷ்மி மேல்படியில் அந்த மாதிரி வரிசையில் வச்சுருக்கேன். நீங்கள் ஏற்கனவே பார்த்துருக்கீங்க. இருந்தாலும் நியூ வியூவர்ஸ் யாராவது பார்க்குறதா இருந்தால் நீங்கள் பார்த்துட்டு உங்களுடைய கமெண்ட்ஸ் எனக்கு போஸ்ட் பண்ணுங்கள். முதல் படி, ரெண்டாவது படி, மூணாவது படியில் அஷ்டலக்ஷ்மி இருக்குது. நாலாவது படியில் வைபவலக்ஷ்மி செட்டு அது. அதுக்கப்புறம் கண்ணுக்குட்டியை தள்ளி விட்டுட்டு கிருஷ்ணர் பால் குடிக்க போகிறது யசோதா செய்யக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. சத்யநாராயணன் பொம்மை அது. அதுக்கப்புறம் ராமர் செட்டு, ஷிரடி பாபா, ராகவேந்தர், பிள்ளையார், அப்புறம் ஸ்ரீனிவாச பெருமாள். ஸோ இந்த வரிசையில் அடுக்கியிருக்கேன். அதுக்கப்புறம் கல்யாண செட்டு, அப்புறம் ஒரு பார்க் செட் மாதிரி போட்டிருக்கேன். இந்த சைடில் ராமானுஜர் செட்டு வச்சுருக்கேன். இது ஸ்டென்சிலில் கோலம் வருது இல்லையா, ஸோ அதை நான் செட் பண்ணியிருக்கிறது. பெரிய கிருஷ்ணர் நீங்கள் எப்போவுமே கிருஷ்ண ஜெயந்திக்கும் பார்ப்பீங்க. இது ராமானுஜர் செட்டு இது. ஸோ பாடசாலையில் எல்லா வேதம் கற்றுக்கிற மாதிரி செட்டு அது. ஸோ இந்த வருஷம் கோலு எப்படி இருக்குது அப்படின்றத நீங்கள் பார்த்துட்டு உங்களுடைய ரிவ்யூஸ் அண்ட் கமெண்ட்ஸ் எனக்கு கண்டிப்பாக போஸ்ட் பண்ணுங்கள். எல்லாருக்கும் பிடிச்சிருக்கோம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். சிம்பிளாக இருக்கிறது என்னவோ அதை தான் செட் பண்ணியிருக்கேன். ஏற்கனவே சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு நல்லாவே தெரியும் என்னுடைய செட் என்ன பொம்மை வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. புதுசாக பார்க்குறவங்க நீங்களும் பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படின்றது எனக்கு கமெண்ட் செக்ஷனில் போட்டு விடுங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கண்டிப்பாக கமெண்ட்டும் பண்ணுங்கள். ஸோ அடுத்து சரஸ்வதி பூஜை, அதுக்கப்புறம் இம்பார்ட்டன்ஸ் என்ன அப்படின்றத உங்களுக்கு நான் போட்டு விடுறேன், வீடியோ அப்லோட் பண்ணி விடுறேன். அதை பார்த்துட்டு அதுக்கும் உங்களுடைய ரிவ்யூஸ் அண்ட் கமெண்ட்ஸ் எனக்கு போடுங்க. ஹாப்பி நவராத்திரி. நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன். தேங்க்யூ.